சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. 2024 மகாராஜா திரைப்படம் தமிழகத்திலே நம்பர் 1 இடத்துல வந்து இருக்குது. முக்கியமாக பேன் இண்டியா திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லும் கோட், அதுக்கப்புறமா கங்குவா, அந்த திரைப்படங்கள் எல்லாத்தையுமே வந்து பின்னுக்கு தள்ளிட்டு மகாராஜா வந்து இருக்குது. கல்கி திரைப்படத்தோட போட்டி போட்டு கொண்டும் வருகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது ஒவ்வொரு வருடம் முடியும் போதும் IMDb வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருடம் அதிகமாக ரேட்டிங் பெற்ற திரைப்படம், இந்த வருடம் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் திரைப்படம், பெரும் வெற்றி பெற்ற திரைப்படம், அதிகமாக பேசப்பட்ட திரைப்படம் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. அந்த வகையில் வந்து இந்த வருடம் அதிகமாக பேசப்பட்ட, உலக அளவில் அதிகமாக பேசப்பட்ட இந்திய திரைப்படங்களோட லிஸ்ட்டை வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து தமிழ் திரைப்படங்கள் ஒன்று கூட கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு தமிழ் திரைப்படம் மட்டும்தான் இருக்குது. அது வந்து மகாராஜா திரைப்படம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதில் வந்து முதல் இடத்துல வந்து கல்கி திரைப்படம் வந்து இருக்குது. கல்கி திரைப்படம் தான் முதல் இடத்துல அதிகமாக பேசப்பட்டதாம். இரண்டாவது இடத்துல ஸ்ரீ 2 திரைப்படம் வந்து இருக்கு. ஸோ மூன்றாவது இடத்துல விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா திரைப்படம் வந்து இருக்கிறது. எத்தனையோ பேன் இந்தியா திரைப்படம், ஈவன் வந்து புஷ்பா 2 ரிலீஸ் ஆனாலும் உலகம் முழுவதும் இந்திய திரைப்படங்களை பேசப்பட்டதில் மகாராஜா மூன்றாவது இடத்துல வந்து இருக்கு. இதில் வந்து ஆறாவது இடத்துல வந்து மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் இருக்கு. இது வந்து உண்மையாலுமே தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெருமையான விஷயமா தான் பார்க்கப்படுகிறது.